ஹலோ எவ்ரி ஒன், நான் மதிவானன், அவுரா ஹீட் எனர்ஜியோட நிறுவனர் மற்றும் பொறுப்பாளர். 8th midnight 12 o'clock நான் சைனா ஷாங்காயில் ரீச் ஆகினேன். அதாவது 9th early morning 12 o'clock ஷாங்காய்க்கு நான் ரீச் ஆகினேன். வரதுக்கு முன்னாடி நிறைய கொஸ்டின்ஸ் எனக்குள்ளே இருந்தது. ஒரு பதட்டமாக இருந்தது, பயமாக இருந்தது. என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. என்னென்னா நான் வந்தால் இவங்க சைனீஸ் பீப்புள், அதாவது நான் மிஷினரிஸ் வாங்க போகிறவங்க வந்து என்னை வந்து ரிசீவ் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, அப்படி ஏகப்பட்ட எனக்கு கொஸ்டின்ஸ் இருந்தது. பட் அவங்க வந்து எனக்கு அப்பப்போ வாட்ஸ்அப்பில் அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஆன் தி வேல இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோன்ட் வரி, நான் பார்த்துக்கிறேன் அவங்கள அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ஷாங்காய் ஏர்போர்ட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்க ரீச் ஆகிட்டாங்க. ஸோ நான் இங்கே இமிக்ரேஷன்லாம் முடித்து நான் வெளியே போகிறப்ப அவங்க இருந்தாங்க. இது எல்லாமே எனக்கு எப்படி சொல்கிறது, நல்லா இருந்தது. ஒரு தைரியம் கிடச்சிது எனக்கு. அதுக்கப்புறம் என்னை வந்து நல்லா ரிசீவ் பண்ணாங்க, நல்லா ட்ரீட் பண்ணுறாங்க. என்னோடய லக்கேஜ் வந்து எங்கிட்ட வாங்குறதுக்கு வந்தாங்க. பட் நான் அது கொடுக்கல. பட் ஏன்னா நம்ம லக்கேஜ் நம்ம தானே கேரி பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அந்த கஷ்டம் நான் கொடுக்கல. நல்லா பார்த்துக்கிறாங்க. என்னை வந்து கூப்பிட்டு போன கார் பார்த்திங்கன்னா BMW X6. நம்மளெல்லாம் அந்த அளவுக்கு நல்ல ராயலாக ட்ரீட் பண்ணுறாங்க. ஸோ இங்கேருந்து பக்கத்தில் ஷாங்காய் ஏர்போர்ட்லேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டர்ஸ்குள்ளே ஒரு ஹோட்டலில் என்னை ஸ்டே பண்ண வச்சாங்க. நல்லா இருக்குது ஹோட்டல். கிட்டத்தட்ட ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி நல்லா சூப்பராக லக்ஸரியாக ராயலாக இருந்தது. ஆக்சுவலாக இதெல்லாம் இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். ஒரு கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி ரிசீவ் பண்ணணும், அவங்கள எப்படிலாம் நம்ம கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுன்றது சைனீஸ் பீப்புள்கிட்ட நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம். ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் நான் மிஷினரிஸ் வாங்க போகிறேன்னா இல்லையான்றதுலாம் அவங்களுக்கு தெரியாது. வாங்க மாட்டேன்றது எனக்கே தெரியாது. பட் அதெல்லாம் அவங்க எதிர்பார்க்கல. இவங்க நல்லா பார்த்துக்கிறாங்க. பிஸ்னஸ் தாண்டி ஒரு 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 ஹியூமனிட்டி, ஒரு மனுஷனை எப்படி ட்ரீட் பண்ணணுன்றது இவங்களுக்கு தெரியுது. இவங்ககிட்ட நம்ம கற்றுக்கணும். அது அந்த நேற்று 8th midnight வந்து என்ன நல்ல ஹோட்டலில் தங்க வச்சாங்க. ஸோ 9th morning 10 o'clock என்னை பிக்கப் பண்ணிவிட்டு, இவங்களும் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நான் மிஷினரிஸ் வாங்க வந்திருக்கேன் இல்லைங்களா, இவங்களும் ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. இவங்ககிட்டேருந்து நான் கொட்டேஷன்ஸ்லாம் வாங்கியிருக்கேன். பட் நான் இவங்ககிட்டேருந்து வாங்கினது கிடையாது. பட் நான் வந்து அக்கேஷனலாக இங்கே வந்து நான்டாங் ஹுயாயூ லைட்னிங்கில் வந்து நான் ஹீட்ரு வாங்குகிறேன். இவங்க வந்து என்னை இந்த கம்பெனிக்கு நான் கூப்பிட்டு போங்கன்னு சொல்லி ரிக்வஸ்ட் பண்ணதுனால என்னை இவங்க கூப்பிட்டு போனாங்க. இவங்களோட ஆக்சுவலாக இவங்க வந்து இவங்களோட காம்படிட்டர் மாதிரி. பட் எந்த ஒரு ஈகோவும் இல்லை இவங்கக்கிட்ட. இது எல்லாமே ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயம். என்னடா இது ஒரு காம்படிட்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறோமே, அந்த மாதிரிலாம் அவங்க நினைக்கல, கூப்பிட்டு போனாங்க. ஸோ நேற்று வந்து நான் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த கம்பெனி நான்டாங் ஹுயாயூ லைட்னிங் எனக்கு வந்து அக்கேஷ்னலாக சப்ளை பண்ணுறாங்க. அவங்களோட ஃபேக்ட்ரிஸ்க்கு நான் போனேன். ஸோ அங்கே இருக்கிறவங்க பேர் வந்து கேரோல், சேல்ஸ் டைரக்டர். அவங்க என்னை நல்லா ரிசீவ் பண்ணாங்க, நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அவங்களும் நல்லா ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே சுற்றி காமிச்சாங்க. வீடியோஸ் எடுத்திருக்கேன். எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்றது வீடியோஸ் நான் எடுத்திருக்கேன். ரொம்பலாம் எடுக்க முடியல, கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அவங்க கூட ஃபோட்டோஸ்லாம் கூட எடுத்திருக்கேன் நான். அவங்க வேர் ஹவுஸ் எல்லாமே காமிச்சாங்க. நம்ம ஹீட்ரு வந்து அங்கே பேக்கிங் பண்ண ஸ்டேஜில் இருக்குது, அதெல்லாம் கூட காமிச்சாங்க. நம்மளோட இந்தியன் காம்படிட்டர் அனுப்பவும் இவங்ககிட்ட தான் வாங்குகிறாங்க. ஸோ இது அவங்களோட லேம்ப்ஸும் நான் பார்த்தேன். ஓகே, இவங்களுக்கு வந்து நான் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுத்தேன். நான் இவங்களுக்கும் சரி, கேரோலுக்கும் சரி, கேரோலோட சன்னுக்கும் சர்ப்ரைஸாக ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன். ஆக்சுவலாக என்னென்னா நான் டெய்லியும் வீடியோஸ் போடணும், நான் என்னால் போட முடியல. எனக்கு எடிட்டிங்லாம் வராது, தெரியாது. ஸோ அதுக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணி எதோ பண்ண பார்க்கலாம். ஏன்னா பேசிக்கலி நான் வீலாகர் கிடையாது. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்து முடிச்சுட்டு நான் வந்து ஹை டெம்பரேச்சர் மேனுஃபேக்சரிங் யூனிட்டுக்கு வந்து நான் போனேன். ஸோ இவங்க தான் அங்கேயும் கூப்பிட்டு போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே இருக்கிற சேல்ஸ் டைரக்டர் வந்து அங்கே அன்ஃபார்ச்சுனேட்டாக இல்லை. ஸோ என்னால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. பட் அவங்க காமிச்சாங்க, அவங்க ஹீட்டர்ஸ் ஒயர்ஸ் எல்லாமே காமிச்சாங்க. எனக்கு என்னென்னா இவங்ககிட்டேருந்து ஹை டெம்பரேச்சர் ஒயர் வாங்கணுன்றது எனக்கு விருப்பம். இவங்ககிட்டேருந்து இல்லை, எனக்கு பொதுவாக அதை வாங்கணுன்றது விருப்பம். ஏன்னா நம்ம ஹீட்டிங் லேம்ப் ஷார்ட் வேவ் இன்ஃப்ராரெட் ஹீட்டர் பண்ணுறோன்னா நல்ல குவாலிட்டியான ஹை டெம்பரேச்சர் ஒயரை நான் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணணுன்றது எனக்கு எண்ணம்.
ஏன்னா நம்ம இந்தியாவில் பண்ணணுன்றது எனக்கு ஆம்பிஷன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். பண்ணுறது பெஸ்ட்டாக பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனாலே நான் இவங்கள போய் பார்த்தேன். அவங்க ஹீட்ரு ஒயர் எல்லாமே எனக்கு காமிச்சாங்க, மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாமே காமிச்சாங்க. 700லேருந்து 1000 டிகிரி வரைக்கும் அந்த டெம்பரேச்சர் வைஸ் வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த சேல்ஸ் டைரக்டர் இல்லாததுனால என்னால் ப்ரைஸ் விஷயமோ அதை நெகோஷியேட் பண்ணவோ என்னால் முடியல. ஸோ அங்கேருந்து என்னை வந்து இவங்களோட ஃபேக்ட்ரியான சிட்டி, அதாவது நான் மிஷின் வாங்க போகிறேன் இல்லைங்களா, அவங்களோட ஃபேக்ட்ரிக்கு கிட்ட இருக்கிற சிட்டிக்கு வந்து என்னை கூப்பிட்டு வந்தாங்க. அந்த சிட்டி பேர் ஹுயோயான், HUAIAN, ஹுயோயான். இவங்க இந்த சிட்டிக்கு கூப்பிட்டு வந்தாங்க. டின்னரு, லஞ்சு எல்லாமே தரமாக பார்த்துக்கிறாங்க. நம்மளுக்கு வந்து சைனீஸ் ஃபுட்டு செட் ஆகலை, பட் அவங்க அக்கறையாக கேட்குறாங்க, உனக்கு எது பிடிக்கும், தயங்காமல் கேளு, நல்லா பார்த்துக்கிறாங்க, நல்லா சூப்பராக பார்த்துக்கிறாங்க. இந்த ஃபுட்டு வேணான்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னா அவங்க வந்து என்னை எந்தளவுக்கு கம்ஃபர்டபுளாக வச்சுக்க முடியுன்றது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நிஜமாக இதெல்லாம் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற விஷயம். நைட்டு டின்னர் சாப்பிட்டேன், நல்லா இருந்தது. எனக்கு அது ஆக்சுவலாக நம்மளுக்கு புதுசு, எத்தையோ ஒன்று வயிற்றுக்கு போகணும்னு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்ட பிறகு என்னை ஒரு ஃபஸ்ட் கிளாஸான ஹோட்டல், சூப்பர்பான ஹோட்டலுக்கு எனக்கு புக் பண்ணி அங்கே தான் தங்க வச்சுருக்காங்க. இந்த ஹோட்டலோட வீடியோ எடுத்திருக்கேன், போடுறேன் பாருங்கள். அதான் நேற்றே போடணும், நேற்று நைட்டில் லேட் ஆகிடுச்சு, டயர்டாக இருந்தது, தூங்கிட்டேன். ஸோ அந்த ஹோட்டலோட வீடியோஸும் நான் போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது ஹோட்டல். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டும் நம்ம இங்கேயே தான் காம்ப்ளிமெண்ட்ரி, நல்லா இருந்தது, சூப்பர். இது எல்லாமே எனக்கு நல்ல விஷயம். எனக்கு எப்படி சொல்லணும்னா எனக்கு கனவு மாதிரி தான் இருக்குது ஆக்சுவலாக. இந்த அளவுக்கு நம்ம வந்திருக்கோமா, இந்த அளவுக்குலாம் நம்ம செய்கிறோமா, இந்த அளவுக்குலாம் பார்த்துக்கிற மனுஷாளுங்க இருக்காங்களான்றது நிஜமாகவே ஆச்சரியமான விஷயம். சைனீஸ் ரொம்ப உண்மையிலே, நான் ஆக்சுவலாக இவங்க இந்தியாவுக்கு நம்ம ஃபேக்ட்ரி நம்ம கட்டி மிஷினரிஸ்லாம் போட்டோம்னா இவங்க இந்தியாவுக்கு வந்தால் இவங்கள இதை விட வேறு லெவலில் பார்த்துக்கணுன்றது எனக்கு ஆசையாக இருக்குது, ஆர்வமாக இருக்குது. ஸோ எனக்கு தெரியல, அவ்வளோ பொட்டென்ஷியல் என்கிட்ட இருக்கான்றது தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நம்ம மேலே வரோம். ஸோ இவங்க அந்தளவுக்கு பார்த்துக்கணும்னு நான் விரும்புகிறேன். பார்ப்போம் என்ன நடக்கும்ன்றது ஃப்யூச்சரில் தெரியாது. இன்றைக்கி இவங்க ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போனாங்க. இவங்க ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போய் அந்த மிஷினரிஸ் ஃபேக்ட்ரி டூர் மாதிரிலாம் காமிச்சாங்க. மிஷின் வைண்டிங் மிஷின்லேருந்து எல்லாமே காமிச்சாங்க, நல்லா தான் இருக்குது. என்னென்னா ரியான்ன்றவர் வந்து இந்த கம்பெனி ஓனர் அவர் இல்லை, அவர் வந்து வியட்நாம் போயிருக்கார். அவர் 12th தான் வருவார் இங்கே. அவர் வந்த பிறகு தான் இந்த மிஷினரிஸ் பற்றி எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க, காமிச்சாங்க. பட் என்னென்னா இந்த ஃபிலமெண்ட் வைண்டிங் மிஷின்ஸ் எல்லாமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ், அதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ் வேணும், ரொம்ப லேர்னிங் நிறைய 1-2 மாதம் இங்கே வந்து தங்கி நீங்கள் கற்றுக்கிற மாதிரி தான் இருக்கணும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். CNC மிஷின்லாம் வைண்டிங் பண்ணுறாங்க, ஈஸியாக கற்றுக்கலாம், எனக்கு தெரிஞ்சு கற்றுக்கலாம். என்னென்னா எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும். இவங்க கற்றுக்கிறதுக்கு இது $30,000 கொடுத்து தான் அவங்க ட்ரைனிங் எடுத்துக்கிட்டாங்களாம். ஸோ அந்தளவுக்கு எக்ஸ்பென்சிவாகவும் சொல்கிறாங்க. பார்க்கலாம், $30,000 கொடுத்துலாம் வாங்குகிற அளவுக்கு தெரியல, பார்ப்போம். லோனுக்காக தான் நான் போகணும். ஆக்சுவலாக இந்த மிஷினரிஸ்லாம் வாங்க நான் லோனுக்காக தான் போகணும், மிஷினரிஸ்லாம் பார்க்கணும். சரி, 1 by 1 போகலாம், கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் பண்ணலாம், பார்க்கலாம். ஸோ இந்த ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே காமிச்சாங்க. அது போக அவங்க மதியானம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலுக்கு கூப்பிட்டு போனாங்க. மாலில் பார்த்திங்கன்னா பாம்புலேருந்து நிறைய இருக்குது. ஃபோட்டோஸ்லாம் நான் போடுறேன், பார்க்குறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் போடுறேன், வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன். மாலில் வந்து ஷோகேஸ் மாதிரி பாம்பு, அப்புறம் முதல்ல அதெல்லாமே வச்சுருக்காங்க. என்னடா இதுன்ற மாதிரி இருக்குது. டெஸ்லா கார்லாம் ஷோகேஸு சாதாரணமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. மாலில் எனக்கு வந்து உனக்கு இது வேணுமா அது வேணுமாலாம் எனக்கு கேட்டாங்க. பட் நான் எதுவும் வாங்க விரும்பலை. நான் மட்டும் ஒரே ஒரு டிஷர்ட் மட்டும் வாங்கிக்கினேன். அதுவே பார்த்தீங்கன்னா $2000 நேற்றுக்கிட்டன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி ஏதோ ஒன்று வந்த ஞாபகத்துக்கு வாங்கிக்கணும். அது போக அதுக்கப்புறம் ஒரு மியூசியம் கூப்பிட்டு போனாங்க. சைனீஸோட ட்ரெடிஷ்னல்ஸ் எல்லாம் ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க, சூப்பராக இருந்தது, நல்லா தான் இருந்தது. அது கூப்பிட்டு போனாங்க. நான் 1-2 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வீடியோலாம் எடுக்க முடியல, எனக்கு அதெல்லாம் எப்படி சொல்கிறது, அந்த அப்படியே காமிச்சினே போய் நான் அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு போய் அது நான் பண்ணல. 1-2 ஃபோட்டோஸ் எடுத்திருக்கேன். நான் முடிஞ்சால் நான் அப்புறம் போடுறேன். நான்
அதுக்கப்புறம் ஹோட்டலில் கூப்பிட்டு வந்து நீ போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கப்பா, ஈவினிங் வந்து உன்னை ஒரு லஞ்சு கூப்பிட்டு போகிறேன், 6 மணிக்கு வந்து லஞ்சு கூப்பிட்டு போகிறேன். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ரிவர்க்கான இடத்துல வந்து சூப்பராக இருக்கும், நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும், அங்கே கூப்பிட்டு போகிறேன்லாம் சொல்லியிருக்காங்க. முடிஞ்சால் நான் வீடியோ அங்கே எடுத்து போடுறேன், பார்ப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். ஸோ பார்க்கலாம். நாளைக்கியோட பிளான் பார்த்திங்கன்னா, இவங்களோட இன்னொரு ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது, அந்த ஃபேக்ட்ரி கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தெரியல எனக்கு. அதுக்கப்புறம் செராமிக் இன்ஃப்ராரெடிட்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனிக்கும் அடுத்தது வந்து குவாட்ச் டியூப் கம்பெனிக்கும் கூப்பிட்டு போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்றதே தெரியல. காலைல 8 மணிக்கெலாம் கிளம்பி ரெடியாக இருன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி நைட் எத்தனை மணிக்கு தூங்குன்றதுன்னு தெரியல. ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி இவங்களை டின்னர் கூப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி நான் வீடியோ எடுத்திருக்கேன். இதே நான் எப்போ அப்லோட் பண்ணுவோன்றது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம அந்த எடிட்டிங்லாம் நமக்கு தெரியாது, அதெல்லாம் பண்ணுறதுக்கும் கஷ்டமாக இருக்குது. எடிட்டிங் பண்ணி தான் போடுவோம்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் எடிட்டிங் பண்ணி போடுறேன், இல்லைனா அப்படியே போடுறேன். முடிஞ்சால் பாருங்கள், பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச். முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பாருங்கள். நான் என்னென்னலாம் பண்ணுறது நான் அப்லோட் பண்ணுறேன், வீடியோ எடுத்து போடுறேன், எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் நான். ஸோ மேபி இன் ஃபியூச்சர்ஸ் நீங்கள் வந்து சைனாவில் வந்து மிஷினரிஸ் வாங்கணும்னா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். பார்ப்போம். ஸ்டே டியூன்டு, பார்த்துட்டே இருங்க, வாட்ச் பண்ணுங்கள். பை.